பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது. 2K கிட்ஸ்லாம் அப்படிதான் இருக்காங்களா? என்ன சொல்ல வரீங்க இந்த படத்துல? அப்படி அந்த ட்ரெய்லர்ல வரல. காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அதுதான். அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில சொல்றோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க, அங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் கூட பழகுற எந்த மொமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரஷ், ஒரு காமமோ வந்து அதுக்கு அது வந்து நீங்க க்ரஷ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான் சார். சுசி சார், இப்போ 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் இவர் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான், பார்க்காமே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்கில் கூட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவில் பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? அப்படிலாம் 2K கிட்ஸ பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க. நான் நெகட்டிவா சொல்லல, அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார். என்ன சார், பசங்களே பின்னாடி பாருங்க, அவனுக்கு வந்து பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி நைட் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமே ஆகல, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அதெல்லாம் சார் பார்த்தோடனே கூட்டிட்டு போறாங்கன்னு இல்ல. இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2Kல இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி 2Kல இல்ல. இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல் இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நம்ம பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி, இப்ப நம்ம மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜெனரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னொன்னு எல்லா காலம் 80 இருக்கட்டும் 90 இருக்கட்டும், நான் 96 நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போயாடான்னு அம்மா திட்டுவாங்க. ஸோ டிவி பார்த்து அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பாக்குறானுங்க, மொபைல் பார்த்து கெட்டு போறானுங்க, மொபைல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரு நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரை ரவுண்ட் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன். சார், நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதனால நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா? இல்ல, நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயமொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோ மைண்ட்ல வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு 2K ப்ரீவெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க. அப்படி பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு, அதனால இருப்பாங்க. சார், இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து கொஸ்டின் கேட்கறவங்க தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா? சார் 2K கிட்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து லவ் பண்றீங்களா, நாங்க லவ் பண்றோமா, யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க 2K படம் எடுத்திருக்கீங்க. ஸோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏத்துப்பாங்களா? 80s 90s ஏத்துப்பாங்களான்னு கேக்குறீங்களா? நான் அந்த 80s 90s ஏத்துக்கிற மாதிரி நான் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். இந்த படமே 2K கிட்ஸ் பத்தின லைஃப். ஆனா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா 80s 90s ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம். இது 2K வச்சிருக்கீங்க, அதான் 2K பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய லைஃபை பதிவு பண்ணியிருக்கேன். சார் வணக்கம், நான் ராதா பாண்டியன் சொல்றேன். வணக்கம் சார். இப்போ
நிறைய கிரைம் சப்ஜெக்ட், பேஸ் சப்ஜெக்ட், கொலை, வெட்டு, குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி டைரக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க? இல்லைண்ணே, நான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரலா இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன். வெண்ணிலா கபடி குழு, அதனால் கதை, ஜீவா, ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேன். இந்த படத்துல வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகிறத பத்தி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கீங்களா? ஆமாண்ணே. அது என்ன, எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கேன்? ஒரு கதையில சொல்லுங்க. அதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஒரே பைக்கில் இருக்கா சார்? காலேஜஸ்ல ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லிருந்தீங்க. அது ஃப்ரீ ரிலீஸா பண்ண போறீங்களா, இல்ல ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியா டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி? இப்போ வந்து 4 ஃபிலிம்ஸ்ல தான் ஷோ ப்ளே பண்றேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோட கலந்துரையாடல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர்ல காலேஜுக்கு ஆப்போசிட், பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல கோயம்புத்தூர்ல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியர் ஷோ, அதாவது ப்ரீவியூ தியேட்டர்ஸ் இல்லாத ஊர்களில் தியேட்டர்லயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். தனஞ்சலி சார், கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க. பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படமும் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும்? ஒன்னு சொல்றேன், இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புது படங்கள் ஆரம்பிக்கிறதே கம்மி ஆயிடுச்சு. இப்போ அட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 20-30 படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமால 7 படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளவு படங்கள் வந்து சக்சஸ் ஆகாம போனதுதான். ஆனா அது ஒரு பெரிய படம் வரும்போது வேற வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு 900 திரையரங்குல இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்க படம் எடுத்தீங்கன்னா விடாமுயற்சி கிட்டத்தட்ட 25 கோடி மேல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு. ஆனா அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவா பாக்குறாங்க. அந்த செலக்டிவா எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க வச்சுதான் பார்ப்பாங்க. ஊடகங்கள் என்ன சொல்லுது, படத்தை பத்தி படம் ஃபர்ஸ்ட் பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்களா அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சுதான் அடுத்த கட்டமே ஆடியன்ஸ் வராங்க. அப்போ சிறுபட்ட மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்பிதான் இருக்காங்க. அதை வந்து நீங்க ஒரு பேலன்ஸ்டா சப்போர்ட்டிவா பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு. பெரிய நடிகர் நடிச்ச படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆடியன்ஸ் உள்ள வந்துடுறாங்க. அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு. இன்னைக்கு ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு 10 படம் தான் வெற்றி அடையுது. அவங்களுக்கும் 220 படம் வந்தது லாஸ்ட் இயர். அதுல 10 படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது, இவ்வளவு பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, இவ்வளவு பேர் லாஸ் ஆயிட்டாங்க, அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும், எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க. இது இப்ப டிஸ்கஷன்ல இங்க நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு. எப்படி குறைக்க போறோம்? ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்சஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன். அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு, டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப எப்படி பண்றது? இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். சோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே, தமிழ் மட்டும் இல்ல, மலையாளம் சினிமா, ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு. ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு. என்ன பண்ண போறோம், எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு. இல்ல கேரளா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அதை ஆரம்பிக்கல. நீங்களும் யாரும் குரல் கொடுங்க. அப்படி ஆரம்பிச்சால் சிறு படங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்புகள் இல்ல. இப்போ நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகல. எல்லாமே சேல் ஆகாத படங்கள், மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா பிரைஸ் கொடுத்து வாங்கணும். எல்லா தயாரிப்பாளரோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு வித்துட முடியுமா, வித்துட்டாதான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட். சும்மா ரெவன்யூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும்? ஓகே, புது ஓடிடி ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பார்ப்பாங்க, எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்ல தயாரிப்பாளருக்கு. எல்லா தயாரிப்பாளரும் 4 கோடி 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 3 கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதான் சினிமா. ஸோ 2K லவ் ஸ்டோரி பத்தி ஏதாவது கேளுங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேசுவேன். 2K லவ் ஸ்டோரி
சார் 2013 வந்து ஆதரவால் காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க, அதுவே 2K கிட்ஸ் ஸ்டோரி தான். ஸோ இது எந்த விதத்துல மாற்றமா இருக்கும்? ஏன்னா நிறைய படம் நீங்க லவ் ஸ்டோரி பண்ணிட்டீங்க, இது எப்படி இருக்கும், புதுசா இருக்கும்? உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கறவங்க 2K லவ் ஸ்டோரி பத்தி கேளுங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம், மற்ற கேள்விகள் வேண்டாம். ஒரு 2 புடிசரை கூட்டிட்டு வந்தேன் நானு படம் பண்ணலான்ட்டு. ரைட்டா தனஞ்சயன் சார் பேசுறதுல பதட்டமாயிட்டாரு, ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கும் போல தெரியுது. நான் இப்ப யோசிக்கிறேன், இந்த புடிசரை கூப்பிடாம இருந்திருக்கலாமோ. வெங்கடேஸ்வரன் சார் எதிரிங்க சார் தான். எனக்கு என்ன சார் தெரியும், பாசிட்டிவான விஷயங்களை பேசுறதுதான் படமே எடுக்கிறோம். சரி, ஓகே. எனிவே சார் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், டோன்ட் வரி, நான் இருக்கேன். சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவால் காதல் செய் ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். அந்த டயத்துல இந்த 2010 அந்த பசங்க லைஃப்குள்ள இப்படியான ஒரு லைஃப், இப்படியான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பண்ற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளவு பாசிட்டிவா, எவ்வளவு பிளசண்டா இவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு வந்து தெளிவா முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத தான் சொன்னேன். இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாத்தும். அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன். அந்த கிளைமேக்ஸை நம்பிதான் எடுத்தேன். கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. இமான் சார், வணக்கம் சார். காதலர் தினம் 14ஆம் தேதி வருது, உங்க படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்போ இருக்கவங்க ஸ்பீடா இருக்காங்க, டக்குனு கேட்டு போற மாதிரி இருக்குமா, இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா? கஷ்டப்பட்டு ஸ்கிரீன்லாம் பண்ணோம். இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க? இந்த கேள்விலாம் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல, அதுக்கேத்த சார் போட்டா நின்னு கேட்க போறாங்க. இல்ல போட்டு காமிச்சவே, நீங்க வெளியில நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அவர் வாயால அந்த மியூசிக் சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன். எப்படி நான் மொபைல்ல கேட்டிருப்பேன். நீங்க அவரு வந்து அவர் சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும், நல்லா இருக்கு சார், கிரிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இல்ல சார், நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணும்ன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு வந்து இருக்கும் சார். வெறும் இப்ப இருக்கிற ஒரு நம்ம கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டர் பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலா இருக்கும் சார். ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணும்ன்றது தான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான். அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன் மாற்றிக்கிற முடியும். உள்ள இருக்க சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படி தான் இசையாக நான் பார்க்குறேன். நான் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும், மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து 2K மாற்றிருக்கோம் சார். பிரமாதமான கேள்வி நானே கேட்கிறேன். நம்ம ரொம்ப பிரமாதமான கேள்வி கேளு. நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், உங்க நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு? டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு, டோனிக்கு நீங்க பவுலிங் போட்டிருக்கீங்க, அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. சார் 2K படத்தை கேளுன்ட்டு நீங்க அதை தாண்டி கேக்குறீங்க எங்களை சொல்லிட்டு. என் ஹீரோ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். 2Kல எப்படி நடிச்சுன்னு கேட்டிருக்கணும்ல நீங்க. இல்லைங்க, இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும், அப்பதான் சரி கரெக்ட் தான். இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. கடவுளுக்கு நன்றி, வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் பிறந்து வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன். அங்கேருந்து சிஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது, சினிமாலேயும் ஆர்வம் இருந்தது. சின்ன வயசுல கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலராக, அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு கீழே தம்பி தங்கச்சிலாம் இருந்தாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற மாதிரி +2 முடிச்சிரு,
அடுத்து டிகிரி முடிச்சிரு, அடுத்து ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க. அதுலேயே என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி. கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கிடைச்சி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆனேன். அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளையாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாண்டேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி, ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளையாண்டேன். ஸோ தோனி, விராட் கோலி, அஸ்வின் பிரதர், சுரேஷ் ரெய்னா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச் நான் விளையாண்டுருக்கிறேன். பட் அங்குள்ள சூழ்நிலையால் திரும்பி குடும்ப சூழ்நிலைனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை. ஸோ பேக் டு சினிமா. அங்கே இருக்கும் போதே நான் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ இந்த கோவிட் லாக்டவுனில் ஐ வாஸ் திங்கிங், நம்ம இது வரைக்கும் குடும்பம், அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல. வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்படியே கடன், லோனு, அப்புறம் வீடு கட்டு, நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான். அப்போ யோசிச்சு வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை தொடர்ந்து வந்தேன். இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் 10-15 வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல, லைம் லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம். எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் தான். கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபு சாலமன் சாரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு. அது இந்த இயர் 2ல் ஆரம்பிக்க போகிறோம். பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன். அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் 1 நடந்துச்சு. இப்போ அதுக்குள்ள பிப்ரவரி 14 படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம், அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும். அதனால இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட். நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டுக்க முடியாது எல்லாரும் நினைச்ச மாரி. இப்போ அங்கே உட்கார்ந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு 3 வருஷத்துல ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும், அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமா லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியல. ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. வேற என்ன சொல்றது, ஒரு 1-2 பாசிட்டிவ் பர்சனோட இருக்கும்போது நம்ம 3ஆவதா ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ். படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கு. அதை தாண்டி அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும். அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கடைன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ் இங்கே இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து பிரபு சாலமன் சார் சொன்ன மாரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் ஒன்லைன். இது நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க, தரவா என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பாசிட்டிவாக பிஸியாக வந்திருக்கு. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருக்கேன். நன்றி. கிரிக்கெட் பிளேயர்லேருந்து எப்படி 2K லவ் ஸ்டோரி ஹீரோ ஆனேன்னு கேட்டிருக்கணும் கொஸ்டின். அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணிருக்கணும். ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விகள்? சரி, ஓகே மீனாட்சி, இது உங்களுடைய தேட்ஃபுல். எனிவே இது வந்து ஒரு 2K கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு. சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 2K லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. சார் உங்க கதை தானா சார்? எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு ஏன்னா ரொம்ப ப்ரீஸியா எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார். நீங்க தான் சார் கான்ட்ரவர்சி ஏன்னா சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆதலால் காதல் செய்வி, ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் a young film. 2K நான் ஒரு 2K. ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சொன்னேன் சார். சாரி. பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்தீங்க? இப்போ பேசி சார்
இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுசி சாரோட 3வது படம். எல்லா படத்துலயும் ஃப்ரம் தி பிகினிங் சார் படம் பார்த்து அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீன்னு क्वेश्चन கேட்டேன். என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல், பிரீஸி அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியா போச்சு, செகண்ட் ஹாஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரெங்க் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன். அது படம் த்ரூ அவுட்டா இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. அண்ட் Feb 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் a perfect film to watch. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் February 14 வந்து படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. நன்றி. சோபி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்து போன சாங் மாஸ்டர் 3 நாள்ல சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன். அவர் கூட்டிட்டு வந்துட்டு லொகேஷன்லாம் பார்த்தாரு. ஏன்னா அதாவது எக்ஸலண்டா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்க்கு பணம் வந்து கோயம்புத்தூர் லொகேஷன் மேனேஜர் மனோக்கினுடைய நன்றி. அற்புதமான லொகேஷன்ஸ் காமிச்சாரு, ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சோபி மாஸ்டர்கிட்ட 3 நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோடனே, சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு 3 நாள் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் சார், பேசாம என் அஸ்டன்ட் வச்சு எடுக்கலாமான்னு கேட்டாரு. தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை சாங் செட் பண்ணோம். ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாவே மாஸ்டர் வந்து ஒரு அந்த சாங் நான் மைண்ட்ல விஷுவலா நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் கொடுத்தீங்க. அது எப்படி மாஸ்டர்? எனக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு உங்கள்ட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க, ஏதாவது பதில் சொல்லிருங்க. அப்படிலாம் வித்தியாசமெல்லாம் யோசிக்கல சார். நீங்க பாஸ்ன்னு சொன்னீங்க, சரி பார்த்தா அங்க என்ன இந்த சாங்க்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு. ஆக்சுவலி நம்ம காஸ்டியூம்லாம் வேற ஒன்று தைச்சிட்டோம் இல்லை சார், வேற ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல நமக்கு நாங்க பார்க்கும் போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விஷுவலா நம்ம சவுண்டா ஒன்று கேட்போம்ல, அந்த கதையும் வரணும், சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி தான். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷுவலா இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான்